2004 இதே போல கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. யூபிஏ என்று சொன்னார், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று சொன்னார். தேர்தல் நடந்து முடிந்து 10 நாள் ரிசல்ட் வந்து 10 நாள் ஆச்சுங்க. யார் பிரதமர் என்று தெரியவில்லை. 10 நாட்கள் இந்திய மக்கள் கேட்டாங்க யாரு 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 பிரதமர். 10 நாள் கழிச்சு 10 பேர் வந்து நின்னாங்க. லல்லு பிரசாத் யாதவ், கம்யூனிஸ்ட் கட்சி, ஃபரூக் அப்துல்லா, கலைஞர் கருணாநிதி, அவங்க பிரகாஷ் காரத், இவங்க 10 பேர் நின்னாங்க. நாமெல்லாம் கேட்டோம், சார் யார் சார் பிரதம மந்திரி? பின்னாடி திரும்பி இவர் தாங்க பிரதம மந்திரி. இந்த காலா படத்துல ரஜினி சாரு ஒரு டைலாக் சொல்லுவார், ஏன்பா குமார் இவர் யாரு அப்படின்னு பாருங்க. அதுபோல நம்முடைய நாட்டு மக்கள் கேட்டோம், இவர் யார் என்று கேட்டோம். ஏனென்றால் மன்மோகன் சிங் அவர்கள் யார் என்றும் 90% மக்களுக்கு தெரியவில்லை. 10 பேரை நிக்க வச்சு மன்மோகன் சிங் அவர்கள் நிக்க வச்சார். அதனுடைய விளைவு என்ன? இந்த நாடு குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம் பின்னோக்கி சென்றது. குறைந்தபட்சம் 20 ஆண்டு காலம். 12 லட்சம் கோடி ஊழல். ஒரு அமைச்சர்களும் கூட எவ்வளவு சம்பாதிக்க முடியும் என்பதற்காக அமைச்சர்கள் இருந்தாங்க. கேரள மக்களுக்கு நாங்கள் அன்போடு கேட்கின்றோம், மறுபடியும் அதே போன்று நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? பிரதம மந்திரி வேட்பாளர் இந்திய கூட்டணி யார் தெரியாது. பிரதம மந்திரியாக இருக்கிறதற்கு தகுதி யாருக்கு இருக்கு தெரியாது. ராகுல் காந்தி பிரதமரா? இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி ஏத்துக்கல, எப்படி இந்திய மக்கள் ஏத்துக்குவாங்க? வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.